எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 53. 53ல என்னன்னா, இந்த சக்கரவர்த்தி ஆண்டு இருந்தா பாருங்க நாட்டை. அந்த நேரத்தில் யுதிஷ்டிர சக்கரவர்த்தி ஆண்டப்ப அர்ஜுனன் வந்து இளவரசன். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இதுக்கு போறா, அவரோட இது மதுராவுக்கு போறா. துவாரகைக்கு போய் கிருஷ்ணன் ஆண்ட இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அது பார்க்கறதுக்கு ஒரு இடம் போறா. நடுவில் 2 பேரும் ஃப்ரெண்ட் இல்லையா, 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறா போறா. அந்த மாதிரி போகும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறா. அது மாதிரி போகும்போது அங்கே என்ன பண்ணுறான், அங்கே வந்து சுபத்திரை, கிருஷ்ணனோட தங்க ஒத்த சுபத்திரன்னு. இந்த சுபத்திரை யாருன்னா, வசுதேவர் தேவகிக்கு கிருஷ்ணன் பிறந்தவர் இல்லையா. தேவகிக்கு முன்னாடி ரோகிணின்னு ஒரு ஒய்ஃப் அவருக்கு, வசுதேவருக்கு. வசுதேவருடைய முதல் ஒய்ஃப் ரோகிணி. அவளோட புள்ள தான் பலராமர். பலராமர் பிறந்து இதெல்லாம் இருந்து கிருஷ்ணர் உக்கிரசேனரை ஜெயிலில் போட்டு, மறுபடியும் உக்கிரசேனர் வந்து அந்த வசுதேவரை ஜெயிலில் உக்கிரசேனரையும் ஜெயிலில் போட்டு, கம்சன் வசுதேவரையும் ஜெயிலில் போட்டு, கம்சனை கொண்டு வசுதேவரை மீட்டு வசுதேவரை மறுபடியும் அரசனாக்கி, வசுதேவரன் அரசனாக இருக்கப்போ ரோஹிணிக்கு பிறந்த இந்த சுபத்திரை. அதாவது கிருஷ்ணனுக்கும் அவருக்கும் நிறைய வித்தியாசம், வயசு வித்தியாசம். அவளை வந்து என்ன பண்ணுறா, பலராமர் வந்து ஒரு இதுக்கு போவார், இந்த அஸ்தினாபுரத்துக்கு போவார். அஸ்தினாபுரத்துக்கு பீஷ்மரை பார்க்க போகும்போது அப்போ என்ன பண்ணுவான், இவன் வந்து துரியோதனை வந்து எனக்கு கதை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு பலராமர்கிட்ட கேட்பான். பலராமர் வந்து கதையில் மன்னன், கதாயுத்தத்தை கற்றுக் கொடுக்கறது அவர் தான். கதாயுத்தத்தை கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்பான். கேட்கும்போது இவர் சரின்னு கற்றுக் கொடுப்பார். இவர் பலராமர் கற்றுக் கொடுக்கும்போது பலராமருக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவான் துரியோதனன் வந்து பீமனை விட கதை யுத்தத்தில் கில்லடி அப்படின்னு பலராமரே சொல்லுவார். பீமனை விட துரியோதனன் தான் என்ன பண்ணுறான் அந்த இதை அப்படின்னு. பீமனுக்கும் அவர் தான் ஆச்சாரியன், அவர் தான் குரு. கதை யுத்தத்தில் பீமனுக்கும் அவர் தான் குரு, இவருக்கும் அவர் தான் குரு, துரியோதனுக்கும் அவர் தான் குரு. துரியோதனை வந்து பீமனை விட என்ன பண்ணுறான்றது சொல்லுவார், அவரே சொல்லுவார். அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணுறது, துரியோதனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நிலைமையில என்ன ஆகுதுன்னா, இவர் பீஷ்மர் துரியோதனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. இந்த கேள்வி கேட்டப்பட்ட உடனே, ஏன் நம்ம சுபத்திரையை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, இவர் நல்ல அசனாய சூடராக இருக்கான், பயங்கர துரியோதனை வந்து பயங்கர இதுவாக இருக்கான். அப்பெல்லாம் சூதெல்லாம் நடக்கலை, இவாளோட இதெல்லாம் தெரியல. நாடு பிரித்து கொடுத்தாச்சு, அவளுக்கு 10 நாள் போயிட்டு அஸ்தினாபுரம் பெரிய பேரரசு சக்கரவர்த்தி புள்ள, சக்கரவர்த்தியோட இளவரசனையும் அடுத்த இளவரசனையும் தான், அடுத்த ராஜா இவன் தான், திருதராஷ்டிரக்கு அடுத்தது நல்லா தெரியும். அந்த அளவுக்கு முடிவு பண்ணியிருக்கா. அதனால ஏன் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதுன்னு நினைப்பான். இது பலராமன் நினைப்பார். பீஷ்மர் அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த பொண்ணை வேணுமான்னு, பொண்ணை உங்கள் வீட்டு எப்பயுமே அப்போயெல்லாம் அப்படின்னா பொண்ணை போய் இவா தான் கேட்பான், பொண்ணை கொடுக்க முடியுமான்னு புள்ள வீட்டுக்காரா தான் போய் கேட்பான். இப்போ தான் பொண்ணு வீட்டுக்காரை தேடி பொண்ணு வீட்டுக்கு போகிறதெல்லாம் வந்திருக்கு. அப்போ எல்லாம் புள்ள வீட்டுக்காரா தான் பொண்ணு வீட்டுக்கு தேடி போய் உங்கள் பொண்ணை என் பிள்ளைக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்பான். கொடுக்குறீங்களான்னு இப்போ பொண்ணை கேட்குறது இவா தான் போய் கேட்பான். அது மாதிரி இப்போ பலராமர் என்ன பண்ணுறார், இது பீஷ்மர் என்ன பண்ணுறார், பலராமர்கிட்ட உங்கள் தங்கையை என் பொண்ணுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு என்னோட துரியோதனுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்பார். கேட்ட உடனே பலராமருக்கு அந்த ஆசை வந்துடும். பீஷ்மருக்கு வாக்கு கொடுத்துருவார், என் தங்கை சுபத்திரை துரியோதனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு. இது இப்படியே இருக்க இவர் கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் அர்ஜுனனும் இதுக்கு மதுராவுக்கு வருவான் இல்லையா. மதுராவுக்கு வரும்போது வசுதேவர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா இதுவும் பண்ணி கொடுத்துட்டுருப்பார். கொடுத்துட்டு போக பார்த்தா அங்கே சுபத்திரா இருப்பா. சுபத்திரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துரியோதனோட ஈர்க்கப்படுவான் இவனால், அர்ஜுனனால். அர்ஜுனன் வந்து சுபத்திரையை விரும்புவான், சுபத்திரையை அர்ஜுனனை விரும்புவான். இது வந்து கண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடும். கண்ணனுக்கு தெரிஞ்சவொடனே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சவொடனே கிருஷ்ணன் வந்து இதை என்ன பண்ணுறதுன்னு புரியாத முடிப்பார். கிருஷ்ணனுக்கு இதை பண்ணி கொடுக்குறதுல மனப்பூர்வமான சம்மதம் தான். ஆனால் அப்பா ஏற்கனவே அம்மா அண்ணா வேற துரியோதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த கல்யாணத்துக்கு வேற அதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு வேற எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவர் இந்த நேரத்தில் இது மாதிரி பண்ணுறாள், இது எப்படி போய் முடியுமோ தெரியலன்னு கிருஷ்ணர் வந்து சப்போர்ட் பண்ணுறார். ஆனால் நடுவில் இருக்கிற மாதிரி பாவனை காட்டுறார் எல்லார்கிட்டையும். இது மாதிரி இருக்கும்போது இது தெரியுது. மறுபடியும் அர்ஜுனன் போன உடனே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன்கிட்ட எப்படியாலும் நீதான் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சுபத்திரையே அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார், இதை சொன்ன உடனே சரி நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு
இவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி துரியோதன கூட கல்யாணத்தை அதுக்குள்ளே பலராமர் வந்து பேசி இந்த இது தெரியாது பலராமருக்கு. பலராமர் வந்து பேசி துரியோதனன் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்துடுவார். வந்து வசுதேவர்கிட்டையும் சொல்லிடுவார். வசுதேவரும் ஓகே துரியோதனம் பரவாயில்ல, அவன் கௌரவ தானே. கௌரவர்களுக்கும் யாதவர்களுக்கும் அப்போ எல்லாம் இந்த இது உண்டு, இந்த தொடர்பு உண்டு, கல்யாண தொடர்புலாம் இருந்தது அப்போ கௌரவர்களுக்கும் யாதவர்களுக்கும். ஏன்னா அவள் ஒரு காலத்தில் பிரிஞ்சு வந்தவா தானே. யாதவர்கள் வந்து இவர் பீரியடில் வந்து நம்ம யயாதி பீரியடில் பிரிஞ்சு வந்தவர் தானே யதுகுலம். அது இப்போ அந்த இதில் வந்தவர் தானே. அதனால யதுகுலத்துக்கு இது உண்டு இவளுக்கு. அந்த கல்யாணம் போட்டு கொடுத்து பொண்ணு வாங்குறது உண்டு யாதவ குலத்துக்கு. உடனே இவர் சரின்ட்டுவார், அதுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டுவார். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இவர் வந்து இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பார் இல்லையா. இது தெரிஞ்ச உடனே இப்போ இவ சுபத்திரை வந்து அர்ஜுனனை தான் விரும்புவார். அர்ஜுனனை விரும்பின உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அர்ஜுனனை வந்து நீ ஒரு பிராமணன் மாதிரி வேஷம் போட்டு சுபத்திரையை கூப்பிட்டு நீ ஓடி போயிடு, நான் பார்த்துக்கிறேன்ட்டுவார். இவர் என்ன பண்ணுவார், பிராமணன் மாதிரி வேஷம் போட்டு வந்து சுபத்திரையை கூப்பிட்டு போயிடுவான் அர்ஜுனன். அர்ஜுனன் சுபத்திரையை காணும் கூட்டின்னு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே பலராமர் ருத்ரதாண்டம் ஆட ஆரம்பிச்சுவார். அந்த அர்ஜுனனை நான் பிடிச்சி கொல்லாத விட மாட்டேன், அவன் எப்படி இது பண்ண முடியும், இங்கே வந்து நான் வந்து இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், துரியோதனம் போட்டு இவனுக்கு தான் பலராமர் வந்து மூர்க்கன், பயங்கர கோபதாரர், பயங்கர கோபக்காரர். கோபம் வந்துன்னா என்ன பண்ணுவாரே தெரியாது. அவர் வாயால் சொல்லிட்டு வந்துட்டு இல்லையா துரியோதனுக்கு தலையில பீஷ்மர்கிட்ட. அதனால எப்படியாவது இந்த பொண்ணை துரியோதன கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு பார்க்குறாரு. இந்த பொண்ணா விரும்பலை. அதான் அண்ணா கிட்ட சொல்கிறதுக்கும் பயம். இது சின்ன பொண்ணு, அவன் பெரிய ஆள், பலராமர் பெரிய ஆள், அவர்கிட்ட சொல்ல அவருக்கு இது தயங்குற நேரத்தில் இதை வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணிடுறாரு, இந்த பொண்ணை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி விட்டு அனுப்பிச்சுடுறாரு. அர்ஜுனன் வந்து பிராமண வயசில் வந்தானே வந்து கடத்தின்னு போகிறான். ஒரு பிராமணன் வந்து சுபத்திரையை கூட்டின்னு போயிட்டாருன்னு உடனே பயங்கர பலராமருக்கு பயங்கர இதாகும். பலராமர் பின்னாடியே துரத்திட்டே போவார் அந்த பிடிக்கிறதுக்கு. அந்த பிராமணனுக்கு தான் அடுத்து கூட்டு போகிறான்னு தெரிஞ்சோடனே இவரோட இது குதிரை வண்டியை எடுத்துட்டு ரதத்தை எடுத்துன்னு போவார். அவன் ஒரு ரதத்தில் வந்திருப்பா, அதில் போயிருப்பான். அந்த ரதத்தில் பிச்சுன்னு போவோம், அந்த ரதம் அர்ஜுனோட ரதம் வேகமாக போகும். பலராமர் ரதத்தில் துரத்தின்னு போவார், பிடிக்க முடியாது. யோசிப்பார் என்ன இதுன்னு. கிருஷ்ணன் பின்னாடியே இவர் பலராமர் ஏதாவது பெரிய தகவல்களே எடுப்பார், அதை தடுக்கணுன்றது. இப்போ கிருஷ்ணன் பின்னாடி துரத்தின்னு போய் பலராமரால் முடியாத ஒரு இடத்துல சோர்வாயிட்ட உடனே எப்படி போனான்னு தெரியலையே, எங்கே போனான்னு போது அப்பா கிருஷ்ணன் பின்னாடியே போகிறார். இல்லைண்ணா உன்னை தேடி தான் நான் வந்தேன், நீ வந்து கோவப்படாத, இது நடந்து போச்சு. அது வந்து அர்ஜுனன் வந்து இது இல்லாமல் அவர் வந்து வேறு யாரோ கிடையாது, அர்ஜுனன் தான், பிராமணன்லாம் கிடையாது, அர்ஜுனனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அது பண்ணியிருக்கா. அர்ஜுனன் அவள் விரும்புகிறா, அவள் விரும்பும்போது நம்ம தடுக்கிறது நியாயம் இல்லை இல்லையா, அதை பண்ணக்கூடாதுண்ணா. அவள் போகட்டும் கொடுக்கும், அவளாக தான் போகிறா, நான் ஒன்றும் பண்ணல, நான் உங்கள் பக்கம் தான் இருக்கேன், நான் அவள் கூட போகல, நான் உன் பலராமர்கிட்ட சொல்கிறார் கிருஷ்ணன், நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நான் அவள் கூட போல இருந்தாலும் அது சரியில்லை இல்லையா, பண்ணக்கூடாது இது மாதிரி. அவள் விரும்புகிறா, சரி அவளுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசி மெதுவாக பலராமரை வந்து சமாதானம் பண்ணுவாள். அப்புறம் பலராமர் மெதுவாக போய் பீஷ்மர்கிட்ட சொல்லுவார், இது மாதிரி அர்ஜுனனை விரும்புகிறாவ, அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு. பீஷ்மர் வந்து சரி அவரும் ஒரு பேரன் தானே, அர்ஜுனன் நம்ம பேரன் தானே, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா, சரி போட்டோன்னு விட்டுருவார். ஆனால் துரியோதனுக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே வஞ்சம், பயங்கர வஞ்சம். நமக்கு பார்த்த பொண்ணை இவங்க தள்ளியும் போயிட்டானே, இவன் கூட்டு போயிட்டானுன்னு. அந்த பொண்ணை யாரை விரும்புறதுன்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் விரும்புறது. அதையே அவன் யோசிக்கல. இப்போ துரியோதனோட இதுவே தான் அந்த மூர்க்கத்தனம், அந்த சரியான செயல்பாடு கிடையாது. ஆனால் துரியோதனோட அரசாட்சி வந்து ரொம்ப நல்ல அரசாட்சி, ஞாபகம் வச்சுக்கோ. துரியோதனோட அரசாட்சியில் வந்து தப்பே இல்லையா, நாட்டில் தப்பே கிடையாது, எல்லாமே ஜனங்க போது எல்லாருமே சுபிட்சமாக இருந்தாலும். அதனால தான் துரியோதனன் வந்து பாண்டவர்களுக்கு இவ்வளோ கொடுமையை செஞ்சால் கூட ஜனங்கள் பொங்கி எழுந்தா மாதிரியே இல்லை பாருங்க. இல்லாட்டா யாரும் ஒரு நாள் இருந்தால் பொங்கி எழுந்துடும். ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவளை சேஃபாக வச்சுருந்தான், அவளுக்கு நல்லா எல்லா சிருஷ்டியும் பண்ணி வச்சுருந்தான். ஒரு அரசன் பொதுமக்களுக்கு என்ன, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு என்ன கடமை ஆட்டணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருந்தான். அதனால் துரியோதனோட ஆட்சி வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், அருமையான அட்மினிஸ்ட்ரேஷன். துரியோதனன் வந்து ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருந்தான். எல்லாம் திரை வசூல் பண்ணுறதும் சரி, ஸ்ட்ரிக்டாக வசூல் பண்ணுவான், ஸ்ட்ரிக்டாக எல்லாம் பண்ணுவான், ஜனங்க கஷ்டப்படாத பண்ணுவான், எந்த மூலையில் கொடுக்குற யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் அதை உடனே நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை பார்ப்பான். இதெல்லாம் துரியோதனன் என்ன பண்ணி வச்சான். அதனால தான் துரியோதனுக்கு வந்து பாண்டவர்களை வந்து ஈவன் பாஞ்சாலியை துயிலுத்த போது கூட சபையில் இருந்தவா கொஞ்சம் கத்தினாலே ஒழிய பெரிய ஊரில் ஒன்றும் பெரிய அமக்கலெல்லாம் நடக்கல. இவ்வளவு பாண்டவர்களை திட்டம் போட்டு இவன் கொலை பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணினப்பெல்லாம் கூட ஊரில் எல்லாம் வந்து நாட்டில் வந்து ஒரு புரட்சி மாதிரி எல்லாம் ஏற்படும் இல்லையா, அதெல்லாம் ஏற்படல. ஏன்னா இவன் கொடுங்கோல் அரசன் இல்லை, ஜனங்களை வந்து நன்னா வச்சுருந்தான். இவாளுக்கு தான் இவன் வாழை ஓய்ச்சிடணும், பாண்டவர்களை ஓய்ச்சிடணுன்றதுக்காக பண்ணது. அதெல்லாம் இது மாதிரி நடக்கிறது. கடைசியில் அந்த சுபத்திரையே
கிருஷ்ணன் அர்ஜுனன் கூட்டு வந்துடுறார். அர்ஜுனன் கூட்டு வந்தப்புறம் ஒரு வழியாக கந்தர்வ விவாகம் பண்ணிடுறான். முதல்லையே கந்தர்வ விவாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பலராமரை சொல்லி எல்லாத்தையும் பலராமருக்கு வந்து ஆசுவாசப்படுத்தி அவருக்கு எல்லா விஷயத்தையும் விளக்கம் பலராமர்கிட்ட இன்னொன்று ஆசுவாசப்படுத்தி விஷயத்த சரியாக அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா, அவருக்கு மனசில் சரின்னு படுறதுன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த ஈகோ எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்தில் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா பாருங்க, வெள்ளந்தி மனிதர்கள் வேலையா அது மாதிரி. அது மாதிரி யார்கிட்ட நம்மக்கிட்ட அதே மாதிரி பலராமர்கிட்ட யாராவது தஞ்சம்னு அடைஞ்சிட்டா அவளை விட மாட்டார், கைவிட மாட்டார். அந்த மாதிரி குணங்கள்லாம் பலராமருக்கு உண்டு. பலராமர் வந்து இது சரின்னு விடுறாரு, ஒத்துக்கிறார். சரின்னு கல்யாணத்தை ஒத்துக்கிறார். கல்யாணத்தை பலராமர் அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அடுத்த ஒரு மாதத்தில் சுபத்திரை கன்சீவ் ஆகிடுறான். சுபத்திரை கன்சீவ் ஆன உடனே அவளுக்கு வந்து ஒரு புள்ள பிறக்கும். ஒரு புள்ள பிறக்குதுன்னா அந்த புள்ள அப்படியே கிருஷ்ணனோட சாயல்லே இருக்கு. எல்லாம் கண்ணு, உடம்பு, கிடம்பு எல்லாமே யாதவ குலம் தானே. அவ இப்போ சுபத்திரை வந்து யாதவ குலத்து பொண்ணு தானே. தானே இந்த இப்போ வசுதேவரோட பொண்ணு தானே. ஆமாம், வசுதேவரோட பொண்ணு தானே. கிருஷ்ணனோட தங்க தானே. கிருஷ்ணனோட உருவங்கள்லாம் அப்படியே கண்ணு, வாய், அந்த முகம், பேரழகு, அழகுன்னா பேரழகு, அதெல்லாம் அப்படியே அப்படியே இருக்கு. அபிமன்யுவுக்கு அப்படியே இருக்கு. கிருஷ்ணனோட அதே உருவ சாயல், அப்படியே கிருஷ்ணனோட உருவ சாயல் அதே மாதிரி எல்லாம். போர் வீரத்தில் வந்து அர்ஜுனனுடைய வீரம் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறான் அர்ஜுன். அந்த பிள்ளை மேலே அர்ஜுனன் வந்து அபிமன்யு மேலே ரொம்ப இதுவாக இருக்கான், வாஞ்சியாக இருக்கான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அந்த குழந்தைய வளர்க்குறான். அந்த குழந்தை அந்த அளவுக்கு இவனை மாதிரியே எல்லாம் பண்ணுறது, அர்ஜுனன் மாதிரியே எல்லாம் பண்ணுறது. அந்த மாதிரி அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தை அபிமன்யும் வாழ்ந்துட்டு இருக்கு. அது வந்து இங்கே துவாரகாவில் இப்போ இது மதுராவில் உக்ரசேனன்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு. இவன் காட்டுக்கு வந்துடுறா இல்லையா. இவன் காட்டுக்கு வந்த உடனே சுபத்திரை அங்கே சுபத்திரையை கூட்டு போயிடுறாரு கிருஷ்ணன். சுபத்திரையை கூட்டு துவாரைக்கு கூட்டு போயிடுறாரு. அங்கேருந்து இவன் கூட இந்த சுபத்திரையை கூட்டு போயிடுறாரு. சுபத்திரையை கூட்டு போயிட்டு அங்கே கூட்டு போய் வச்சிடுறாரு. அந்த இது இந்த மாதிரி இந்த இந்த நிலைமை இது இங்கே நடக்கிறது. பாண்டவர்களுக்கு சுபத்திரையை வந்து அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. சுபத்திரையை கிருஷ்ணன் கூட்டின்னு போயிடுறாரு. காட்டுக்கு வந்த உடனே இந்த இஷ்யூ எல்லாம் ஆகி காட்டுக்கு வந்த உடனே சுபத்திரை காட்டில் அவளால் இருக்க முடியாது, அர்ஜுனன் கூட இருக்க முடியாதுன்ட்டு அர்ஜுனன்கிட்ட சொல்லிட்டு, சுபத்திரையை நான் கொண்டு போய் நாட்டில் வச்சிருக்கேன், நீ வந்து அப்பப்போ பார்த்துக்கோ, வேண்டாம் உனக்கு வேண்டாம், நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டின்னு போய் துவாரகையில் வச்சுக்கிறார் கிருஷ்ணன். துவாரகையில் தான் அபிமன்யு பிறக்கிறான். அபிமன்யு பிறந்தவொடனே அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். கிருஷ்ணனை உரிச்சு வச்சிருக்கான். சண்டை வீரத்தில் வந்து அர்ஜுனனுக்கு நிகர் தான். அர்ஜுனனோட ஒரு படி மேலே தான். எல்லாரையும் சொடக்கு போட்டு சண்டை போடுவான். அவ்வளோ பெரிய வில்லாளி. அது மாதிரி ஒரு இதை இது பண்ணியிருக்கா. இதுக்கு நடுவில் இவன் 5 பேர் ஏதோ நாட்டை விட்டு வந்துட்டா இல்லையா. அந்த இடத்த விட்டு வந்து உள்ள காட்டில் இருந்துட்டு இருக்கா. காட்டில் இருந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரிஷி வருவா. இதுக்கு நடுவில் இதுக்கு வந்து மைத்ரேயர்னு ஒரு ரிஷி, அவர் வந்து காட்டில் வருவார். இந்த மைத்ரேய மகரிஷி வந்து நான் காட்டுக்கு வருவார். காட்டுக்கு வந்து இவாளையெல்லாம் பார்ப்பார். இந்த பாண்டவர்கள் 5 பேரும் காட்டில் இருக்கிறத பார்ப்பார். காட்டில் வந்து அவகிட்ட பேசிட்டு துரியோதன நாட்டுக்கு போவார். நாட்டுக்கு போகிற உடனே அங்கே திருதராஷ்டிரன் வந்து அவரை வரவேற்று எல்லாம் பண்ணுவான். இதெல்லாம் பண்ணுவான். எல்லாம் வரவேற்பு கொடுத்து எல்லாம் பண்ணுவான். கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கூப்பிடுறாரு. திருதராஷ்டிரனை கூப்பிட்டு, இது மாதிரி இது வந்து நீங்கள் அவங்கள இது பண்ணதெல்லாம் சரியில்லை, அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு இதை கொடு, அவங்க நாட்டை அவங்களுக்கு கொடுத்துரு, அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து அவர் சொல்கிறார். அவர் சொன்ன உடனே இவர் கேட்குறார். இவன் வந்து அதே விஷயத்த துரியோதனை கூப்பிட்டு சொல்கிறார். மைத்ரேய மகரிஷி இது மாதிரி சொல்கிறார். சொல்லும்போது அவளை இது மாதிரி ஒரு இதை தூயில் வச்சதெல்லாம் தப்பு, ஒழுங்காக அவளை கூப்பிட்டு அந்த இடத்த கொடுத்துட்டு நீ வந்து அவளுக்கு வந்து நாட்டை கொடுத்துட்டு நீ வந்து எப்படியா பாண்டவர்களுக்கு நாட்டை கொடுத்துட்டு நீ வந்து உன்னோட தப்பிச்சுக்கிற வழியை பாரு அப்படின்னு மைத்ரேய மகரிஷி வந்து சொல்கிறார். இவர்கிட்ட எவ்வளவோ சொல்கிறார். அவர்கிட்ட நம்ம துரியோதனை கேட்கல. துரியோதனை கேட்காதது மட்டும் இல்லை, கால் மேலே கால் போட்டுட்டு தொடையாட்டிட்டு காலில் தரையை கீறிட்டு தொடையாட்டிட்டு அப்படியே பேசாத இருக்கான். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு
பெருசாக சொல்றதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த மாதிரி இடத்துல இது மைத்ரேய மகரிஷிக்கு இவர் சொல்றதை கவனிக்கலன்னு கோபம் வந்துடும். கோபம் வந்தோடனே, என்ன துரியோதனா, என்ன உனக்கு வந்து உன்னுடைய செல்வ செருக்கு உன்னை கண்ணை மறைக்கிறதா? நீ பண்ணுறது தப்புன்றது தெரியலையா உனக்கு? நான் இவ்வளோ சொல்கிறேன், நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்க. அதுவும் நான் ஒரு ரிஷி வந்திருக்கேன், உங்கள் நாட்டை தேடி வந்திருக்கேன், உங்களுக்கு அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஒரு கவனிப்பே இல்லை. நீ வந்து என்ன பண்ணணுன்றதெல்லாம் பண்ண, எனக்கான மரியாதையெல்லாம் கொடுக்கவே இல்லை. எனக்கு மரியாதை கொடுக்கலன்றது கூட இல்லை. நீ காலை மேலே போட்டு காலை ஆட்டின்னு இருக்கியே, நீ ஆட்டின்னு இருக்கல, இந்த தொடை உடையும் பாருன்னுவார். இந்த தொடை உடஞ்சி இந்த தொடை வழியாக தான் நீ சாவுன்னுவார். அதான் அப்பமா அப்போ காலை தொடையில் வந்து பாஞ்சாலியை உட்காருன்றதுக்காக பீமன் சொல்லிருக்கான் இல்லையா, தொடையை உடச்சி நான் ரத்தத்தை எடுக்கிறேன்னு. அதே மாதிரி இவரும் சொல்லுவார். அவனுக்கு வந்து சிலருக்கு வந்து இந்த கால் ஆட்டுற பழக்கம், தொடையை எடுத்து ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு தொடையை வெளியில் காட்டுறது, அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பழக்கம் இருக்கும் போல இருக்குது துரியோதனுக்கு. அவன் அதை பண்ணுவான். அதை பண்ண உடனே அவருக்கு கோவம் வந்துடும். மைத்ரேய மகரிஷி சாபம் கொடுத்துட்டு போயிடுவார். சாபம் கொடுத்த உடனே கெஞ்சுவான். அப்படியே அப்படியே திருதராஷ்டிரன் வந்து உடனே மைத்ரேய மகரிஷி காலில் விழுந்துருவான். ஐயா, என் பிள்ளைய காப்பாற்றுங்க, என் பிள்ளைய ஒன்றும் சொல்லிடாதீங்க, சாப்பாடுலாம் கொடுத்துடாதீங்க, ஆகாது, அதெல்லாம் சரியாக வராதுன்னு. அப்போ கூட என்ன சொல்லுவார் அவர் மைத்ரேய மகரிஷி, நீங்கள் வந்து மறுபடியும் பாண்டவங்களை கூப்பிட்டு அவள் கூட ஒத்துமையாக இருந்து நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. பாண்டவர்கள் வந்து சூரர்கள், அந்த அசகாய சூரர்கள், அவர்களை யாராலையும் ஜெயிக்கவும் முடியாது. அதுவும் கிருஷ்ணன் வேற அவள் பக்கத்தில் இருக்கான். எல்லாத்தையும் சொல்லுவாள், அவள் படைபலத்தை எல்லாம் சொல்லுவார் இவர் மைத்ரேய மகரிஷி. அது எல்லாத்தையும் சொல்லுவார், அவரோட படைபலம் எப்படி இருக்குன்றதை சொல்லுவார். அவங்க கிருஷ்ணனுடைய படையெல்லாம் இருக்குது. ரெண்டாவது கிருஷ்ணனுக்கு வேண்டியவாள்லாம் இப்போ கிருஷ்ணன் வந்து பாண்டவனுக்கு வேண்டியவன் ஆகிட்டதால பாண்டவனுக்கு எல்லாரும் ஒத்துப்பாடா. கிருஷ்ணதீப்னன் வந்து பாண்டவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவனோட மாப்பிள்ளைன்றதுனால. அர்ஜுனனை கல்யாணம் சம்மந்தி ஆகிட்டதுனால அவாது பண்ணுறான். துருபதன்லாம் பெரிய நோட்டபிள் பர்சன். அப்போ இல்லை, துருபதன் யார் சைடில் இருக்கான், இந்த சல்லியன் யார் சைடில் இருக்கான், இதெல்லாம் பார்ப்பா. அவள்லாம் பெரிய சேனை பெரிய சேனை. சல்லியன் மட்டும் 3 அக்கௌண்டி சேனையும் சல்லியனோட சேனை. சல்லியனோட சேனையை பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வர்றாரு. வரும்போது துரியோதனன் பிளான் பண்ணி அவரை அங்கே எல்லாம் சொந்தக்காரர் தானே, அவர் சைடில் எடுத்துடுறான். அதுக்காக நடுவில் வரும்போது சொல்கிறேன். அந்த மாதிரி அது சண்டைக்கு ஆயத்தமாகறப்ப இது இப்போ தானே காட்டுக்கு வந்திருக்கா. காட்டுக்கு வந்தோடனே எல்லாம் எல்லாம் பண்ணி சாப்பிட்டுருக்கா. ஒவ்வொரு நாளும் நைட்டு வாழ்க்கை போவே இல்லை, போயதே போகல. இப்படி ஒரு இது ஆயிடுச்சு நம்மளுக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அந்த என்னென்னா மைத்ரேய மகரிஷி கொடுத்த அந்த சாபம் இருக்கு இல்லையா, அந்த சாபத்துக்கு அவர் சொல்லிடுறார், இந்த சாபம் பலிக்கும். நீங்கள் வந்து பாண்டவர்களை கூப்பிட்டு அவளுக்கான உரிய இடத்த கொடுத்துட்டீங்கன்னா பலிக்காது. இந்த சாபம் வந்து அதில் முடிஞ்சு போயிடும். அவளுக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளை வந்து நிச்சயத்தோட ஓடப்பட்டு தான் சாவம் அப்படின்ட்டு. இது கேட்ட விட திருதராஷ்டிரன் வந்து துரியோதன்கிட்ட கெஞ்சுவார், ஐயோ வேண்டாம், கூட்டின்னு வந்துடு, வேண்டாம், நீ சாகிறது வேண்டாம், நீ உன்னை தான் நான் என் கனவு ராஜாவாக நினச்சிருக்கேன். துரியோதனுக்கு திருதராஷ்டிரனுக்கு என்னென்னா, துரியோதனோட உருவில் தன்னை பார்க்குறான். அவன் அந்த அளவுக்கு துரியோதன் மேலே உயிரை வச்சுட்டான். ஏன்னா ராஜா இல்லையா, அவன் கண்டு தெரியாத இருக்கான். இவன் கண்டு தெரியல ராஜா. இவனுக்கு அடுத்தது இவன் புள்ள, அவனோட ரத்தம் வந்து கண்டு தெரிஞ்ச ஒரு ரத்தம் அரசாண்டத்தை பார்க்கும்போது அவருக்கு குஷியாக இருக்கும். அதனால அவனுக்கு வந்து ஓவராக செல்லம் கொடுக்குறான். அவனுக்கு அரசு இதில் எல்லா சலுகையும் கொடுத்துருக்கான், எல்லா பவரையும் கொடுத்து வச்சுருக்கான். அரசனோட பவர் எல்லாத்தையுமே அவனுக்கும் கொடுத்து வச்சுருக்கான். அதுவும் ஒரு காரணம். அதுவும் இந்த சண்டை வரத்துக்கு காரணம் அதுவும் ஒன்று தான். இல்லாட்டா இவன் வந்து இவன் ராஜான்ற பவரை காட்டி யாரும் சும்மா உட்கார், நான் பார்த்துக்கிறேன், நான் தான் ராஜா, நான் என்ன சொல்கிறேன் அது அப்படின்ட்டு போயிடுவார் இல்லையா. அதை பண்ணல திருதராஷ்டிரன். ஏன்னா அந்த புள்ள மேலே இருந்த பெரிய அன்புனால. இது இப்படியே இருக்குது. சுபத்திரை வந்து எப்படி அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிட்டான்றதை இன்னைக்கு கேட்டுருக்கோம். நாளைக்கு மீதி கதையை பார்ப்போம். தேங்க்யூ.